பேசும்போது பெரிய மனுஷத்தனமாக தான் பேசுவாங்க. எந்த ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல விஜய் பற்றி பேசுறதுக்கோ இல்லை தாவாக்கா பற்றி பேசுறதுக்கு, அங்கே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பேசுறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு? அது வந்து ஒரு வாட்ஸ்அப் கட்சி. வாட்ஸ்அப்பில் தான் எல்லாத்தையும் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் இருக்காரு. அவர் வந்து வெளியே வந்துட்டாருங்கிறாரு. கேட்டால் அது 2000 பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா வெறும் 200 பேர் தான் இருக்கிறாங்க. ஏன் வெளியே வந்துட்டு கேட்டாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து தச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இதில் வந்து இவங்க நடத்துறது தெரியல, போலீஸ் வந்து என்கொயரி வருது, போகிறாங்க வர்றாங்க. எனக்கு இந்த எந்த முறைகேடும் இல்லை. எங்கள் அப்பா வந்து உட்கார வச்சு என்னை அட்வைஸ் பண்ணி, இந்த கட்சியெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உனக்கு இன்னும் தொழில் இருக்குது, அதை பார்த்து செஞ்சுட்டு போய்க்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து 2000 பேர் வாட்ஸ்அப் குரூப் தாவாக்கையில் வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 200 பேர் தான். எல்லாருமே எக்ஸிட் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறும் 200 பேர் தான் இருக்கிறாங்க. பல்வேறு குரூப். ஆமாம், இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலும் இப்போ போயிட்டு இருக்கு. கள நிலவரம் அதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து விஜய் ஒரு காணல் நீர் அப்படி